வாங்காம உதவி பண்றீங்களா? இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கத்தியோட நிக்கிறா? பொண்ணெல்லாம் பொய். பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ண பாராம். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க பாராம். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? வேணாடா குத்திராடா குடல் வெளியே வந்துருடா. வேணாடா என்ன டெஸ்ட் பண்ணாதீங்கடா. ஏற்கனவே கொல்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டாடா என்னைய. வேணாப்பா ஐயா வேணாப்பா தம்பி மொட்டை தம்பி வேணா ஐயா. என் ராசா இல்ல என் கையா இல்ல ஐயா முனியாதி வேணாடா. என்ன தம்பி தண்ணி அடிக்க வந்திருக்கீங்களா? இல்ல ஒயின் ஷாப்புக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கான். தேங்கிட்ட வந்து டீசலை ஊத்துக்கடா. வாய கிளறாதீங்க. வாய கலறதுக்கு அதன குப்பை தொட்டியா? ஆரம்பிக்கிறீங்களாக்க? ஆரம்பிங்க. சப்பா ஐயோ அண்ணா என்னைய கொஞ்சம் கெட்ட வார்த்தையில நாளை திட்டுங்க. பரவாயில்ல திட்டுங்க. ஆரம்பிங்க. இன்னொரு தடவை ராவா போதும். ஏண்டா வழுக்க என்னையத்தானே திட்ட சொன்ன? என்னைய திட்ட சொன்னா எங்க ஆத்தா என் சின்னத்தா 3 தலைமுறைக்கு முன்னால செத்து போன கிளவியெல்லாம் விட்டு கிழிக்கிற கொச்ச பச்சையா? அது என்ன பாம்பு? என் வம்சத்தை பூரா விட்டு வாட்டு வேட்டிய உருகி உன் மண்டைய கடிச்சு நான் துப்பல. எங்க ஆத்தா மங்காத்தாளுக்கு நான் பிறகு திட்டான் ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்க அப்பத்தாலே திட்ட நீ நாதாரி பயல. இன்னில இருந்து ஒயின் ஷாப் இந்த ஏரியாவில் இருக்க கூடாது. அயோக்கிய பயலா. என்னப்பா அந்த பக்கம் போகாத. ஏன்? அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கருத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா சொல்றத கேளு. டேய் நாங்கெல்லாம் மருதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. சண்டை போடக்கூடாது சொன்னா கலைஞர் ராசா. நல்ல வேலை 3 மணி நேரமா சண்டை போடுறான். ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த, இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புள்ள, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பானா? என்ன வேலை விட்டு இப்படி ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சுன்னு விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். காது ஐயோ என்னன்னா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புன்னு. எனக்கு வேணாம் சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது.
அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. இப்படி வா. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திறந்துருன்னு விட்டுட்டேன். டேய், நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூருக்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா. அம்மா எப்படி போற பாரு. மூஞ்சி முகர கட்டி கறிக்கட்ட மாதிரி போறா. ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அத தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்றேன் போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம் எல்லாம் காஞ்சி போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வர்றேன், மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க. இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலைவீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களா அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். ஆமா, மூத்திரத்தில் முடியுது. ஏண்டா டேய், பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, தொரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி என்ன வீடு? அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி, அத திருப்பி குடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டாரு. அட கன்றாவிய, அத வட்டி மூலமா குடுக்கலான்னு வந்திருக்கேன். நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணலன்னா ஓத்துறமா, உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர இப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தறிக்கு டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் தொரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ, கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு. அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல, இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா, தொரப்பாண்டி அண்ணா வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா, பாண்டிய பாத்தியா? பாத்துட்டு கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருனே. என்னடா தலைய போட்டாந்திருக்கு? நான் தான் சொன்னேன்ல, வட்டி மூலமா குடுக்க போறேனே. எங்க அப்பா வாங்கின பணத்தை குடுக்கலன்னு எங்க அப்பனை அவன் வெட்டி கொண்டு விட்டான். அந்த பழைய கணக்க தீக்க இவன் தலைய வெட்டி நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. வரட்டுமானே? அன்னைக்கு அருவா வைக்க கூடாதுப்பா. போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாயா, போயிட்டு வா. அண்ணன் ரொம்ப பயப்படுறாங்க. அண்ணன் ரொம்ப பயந்தவன்டா. இதுக்கு தான பம்படியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டை அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் கொலைகாரன். ஹலோ, அப்புறம் சரி. ஹலோ, கிரிக்கெட் விளையாடுறோம்ல, அடிவாரமா பண்ணிக்கலாம்ல. பெரிய சச்சு நீ. போய் விளையாடு. ரூம் போட்டுறவா? ஓகே உமா, போற பால பாத்துக்கிறேன். அம்மா, அப்பா, அச்சச்சோ. டாக்டர், மச்சான் எப்படியா காப்பாத்திருங்க டாக்டர். பந்து பட்ட இடம் பயங்கரமான இடம். அடி வேற பலமா பட்டிருக்கிறதுனால தையல் போட முடியல. ஏதோ கையில கிடைச்ச 2 நரம்பை எடுத்து குத்து மதிப்பா ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது காயற வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க. ஏன் டாக்டர்? காஞ்சா தான் காயம் ஆறும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு அசைவு கூட இருக்க கூடாது. ஏன்,
ஒரு ஈ, எறும்பு, கொசு கூட அது மேல உட்கார கூடாது. அதையும் மீறி உட்கார்ந்தால எருமை அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. அப்படி ஆனாலும் குழந்தை பிறக்காது. என்ன நாட்டுக்குள்ள இந்த வேலை சொல்றாங்க? காசு கொடுத்து வாங்கின மாதிரி சலிச்சுக்கிற. அப்ப காசு கொடுக்கலையா? திருடிக்கு தான்டா வந்தோம். நெல்லு என்ன கோழி எல்லாம் கையில கொண்டு வந்திருக்கீங்க? இங்க கோழிக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறதுல இது என்ன மாட்டு ஆஸ்பத்திரியா? எங்களுக்கு தெரியாதா? அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு எங்க மச்சான் அங்க படுத்து கிடக்காருங்க. கோழி துப்பு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு டாக்டர் தான் சொன்னாரு. அதான் மார்க்கெட்ல கோழியை வாங்கிட்டு போற வழியில மச்சான பாத்துட்டு போலான்னு வந்தோம். இந்த ரூமுக்குலாம் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது மச்சான். எங்க தங்கச்சி மாங்கல்யம் உங்களை காப்பாத்து மச்சான். மச்சான் அசையாதீங்க, அப்படியே இருங்க. பயப்படாதீங்க மச்சான். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க மச்சான். மச்சான் ஆட்டாதீங்க. நீ இங்க இருக்கிற? டேய் தம்பி, அண்ணே மச்சானுக்கு எதுவும் ஆகாம குந்துனாப்ல அப்படியே கோழி பிடிக்கிறேன். என்ன பாத்துரா அப்படியே அப்படியே அங்க ஓடி போங்க. ஏன் 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரல? எங்க அப்பனுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு டாக்டர். அப்பாவோட தண்டனை ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு இருக்கா? அப்படின்னே சண்டை. தினம் தண்ணியை போட்டு வந்து எண்ணெய் போட்டு அடிக்கிறான். யோ அப்ப தானே அடிச்சான், ஊர்ல உள்ளவன் அடிச்சான். எங்கேயாவது கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருக்காயா? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே நம்ம தம்பிடா கரெக்டா வந்துருச்சு. வர ஆயுசு 100. வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? டேயா ஆமா நங்குயல. நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடோ, ஆனா இன்னில இருந்து இது மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யடா. வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. சாக்கடை குத்தி வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போவோம்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி அவனை குத்துறா பாடுறா பாடுறா பாடுறா. யாரா ஏதோ குளிக்கிறவன்? ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ தாப்பா போட முடியலையே, தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலைமா தூங்க விடாதாங்கல்லாம். எது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி 2 பேரும் ஏறி உட்காருங்க, நான் தள்ளுறேன். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாடுறாப்ப போயிட்டாரு. பசங்களா எஸ்கேப் போடாடா நீ. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா. ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? வந்துட்டேன் வந்துட்டேன். என் ஏரியாவுல பாம்பா. உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? விடுங்கண்ணே,
காதல் இதெல்லாம் சகஜம் தானே. உங்க காதலுக்கு நீங்க அடி வாங்க, நான் ஏன் வாங்கினேன் தம்பி? போ. நான் சவால் விட்டது போது, நான் சங்கட்ட போடுறது போது, அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க தம்பின்னு என் வாயால சொன்ன பாத்தீங்களா? அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அரட்டுறீங்களே. நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லையா அப்படின்னா நீங்க சரியான லூசுன்னு. அந்த பொண்ணை நான் எப்போ என் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த காதலை நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பர்மிஷன் என்ன மீறி போனேன், அந்த காதலை கண்ணா பண்ணான்னு சிதைச்சிருவேன். உன்னை பத்தி அந்த பொண்ணுகிட்ட இல்லாம போலாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லுவேன். அப்படின்ட்டாயா? எனக்கு பயமா இருக்குடி. ஏய், ஒண்ணும் ஆகாது போடி. சொன்னா கேளு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போய் பேசியே எங்கூட வா. தப்பு செஞ்சது நீ தானே, நீயே போய் சாரி கேளு. சாரிண்ணே. ஐயா கைக்குள்ள விழுந்துட்டா. அம்மா போடாத நில்லியா. வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்ட பந்தயமா காட்டுற ஒண்ணு என்ன பண்ற பாரு. ஏண்டா இளநீ எடுத்து அடிக்கிறேன்னு விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? என்னையா கிளவின்னு சொன்ன? தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியல சிவகாமி. இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல. என்ன தைரியம் இருந்தா எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலை ஏதோ? அடே, என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிந்து நிக்க மாட்டா, அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதமா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே. அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாள கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரா அவன்? இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? யாரா நீ? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம்? சொல்லுவோம் வீகத்தை. எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்தியமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி. அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு? சக்தி. என்னப்பா இது? இப்படி ஏமாத்திட்டியே. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அடிய பாக்கியா, இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசமே அவன போடி. வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு. கண்டது கருதியில பார்த்து கண்ணுல கருத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா பல டென்ஷனா இருக்கு. போங்க போங்க. அந்த பக்கம் போய் சுத்தி பாரு, இங்கெல்லாம் நிக்காத. கிளம்பு கிளம்பு. பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, 1 செகண்ட். எஸ். இது என்னது? ஒன்னது. யார கேட்டு போட்டீங்க? தம்பி சட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்த்த கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த ட்ரெஸ் போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நான் ஓட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளையாண்டுக்கிட்டு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கல்லு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஓகே. என்ன இது புள்ள.
சந்தை வந்துருச்சுடி பாத்து இறங்குங்க. யாரடி நீ மோகினி ஊரடி என் கண்மணி இங்க பாரு டிச்சா. ஏய் ராஸ்கல் ஏன்டா தட்ட? ஏன் கோபப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல ஓ ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஜிப்பு வந்துருச்சு. இவனால சும்மா விடக்கூடாது. யாரை விட வச்சுக்க போவாரா? மாமா ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யார் அவன்? பாருங்க எங்க என்ன நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? யாரா அவன்? பட்டத்தோரோட முறை பொண்ணு. அது பேக் மாட்டிருக்கானே. ஏய் சங்கத்தை உடனே கலைக்க. இந்த பக்கம் அடி மரத்துல ஜம்ப் பண்ணிடல. ஏய் இருக்கிற ஒரு காலை ஓடிக்கிறதுக்கா? என்ன கிட்டு பண்றாங்க? எங்க காணவன காலை உடைச்சு வந்திருந்தில்லையே. இன்னைக்கு அம்மாட்ட மண்டே உடைச்சிடலாம். டேய் அவன இல்லடா. எங்கடா காணோம்? நொண்டி காலை வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலை உடைச்சாதான்டா திருந்தும். வாடா. என்ன சொல்றாரு? என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழ வரலமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அடியில வைக்கல பத்த வச்சீங்கன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழ வந்துட போறாரு. டேய் தம்பி ஆடாதீங்க. கொலகார பாவிடா. அண்ணன் கட்டி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற. என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டி இருக்கேன்னா வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த வைக்கல மறந்துறாதீங்க. ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா கொஞ்சம் அண்ணே வரும்போது குறிவரட்டி குச்சி மிட்டாயோ. ஆமா நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறிவரட்டி ஆக்க போறாங்க. இவருக்கு ரொட்டி வேணுமா? அப்பவே வேணாம் இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து என் கூட்டு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துருப்பேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை நடிக்கிறது சடைய கையிடுற. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என் ட்ரெஸ் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டா இவன். அப்படியே செஞ்சிடுங்க. அதுவும் சரிதான் செஞ்சிருவோம். வேணா எனக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல. அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? கழுட்டுறானா? அம்மா மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ட்ரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவான். இப்போ ட்ரெஸ் வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல. இப்போ ட்ரெஸ் வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு ட்ரெஸ்ஸோட வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. வாங்கண்ணே. அண்ணா நான் என்ன? இங்கதான் மூளைகளை யூஸ் பண்ணணும். சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். நீங்க துணி எடுத்துட்டீங்க எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மனக்கணக்குத்தான். நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட், வரும்போது ஒரு பாக்கெட். வரட்டா? அத்தரானே. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம்.
பாத்துப்போ சத்தம் இல்லாம. செருப்ப கலட்டியா சத்தம் கேக்குமியா? ஆமண்ணே ஆமண்ணே. போமா. ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பையல, இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. தம்பி என்னண்ணே? ஏன் கத்துது? பிஸ்கட் தீர்ந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்னைய கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. என்னப்பா நாய் கத்துது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சா எதிரிடா. டேய் புடிங்கடா. திருடா. எடுங்க. ஓடுங்க. வாங்கடா சீக்கிரமா. நீங்க புடிங்க. யா வீட்டுக்குள்ள வந்து திருடுறியா நீ? அட ஓடுங்க. நம்மள திருடுங்கறாயா? பாஸ் யார பாஸ்ங்கறா? இத்தனை வருஷமா ஒண்ணா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிஞ்சா கூட பாக்கலையடா. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. அது நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க அப்ப. சொல்லவா? டேய் நில்றா. என்னத்துக்கு? இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே இப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க கொய்யால. டேய் இவன புறா. டேய் பாடா. டேய் நில்றா. ஒட்டி விடாதீங்க. விடுங்க. நம்மளில கேக்குறாங்க. டேய் ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறிய? உனக்கு வெக்கமா? மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அம்மா காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஏய் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? அட பாவிகளா, அந்த இடத்துல தொங்க விட்டு இல்லாம நாய்களை வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு கோபத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிருப்போம் இருக்கு. ஐயா, ஏரோப்ளேன் மாதிரி ஆக்கி விட்டாங்களே. அண்ணே நீயா? என்னன்னா உங்களை இப்படி தொங்க விட்டாங்க? இருங்க அவுத்து விடுறேன். வாழ்வோ சாவம் என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிடாத போ. அட என்னண்ணே, உங்களை மாட்டி விடணும்னா உங்களை காப்பாத்துறதுக்கு தூரம் வருவானா? ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. என்ன நம்பல? காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட கழுதை காப்பாத்தி விட்டு போ. இப்ப முதல்ல அந்த கீழே இருக்கு நாய் பையெல்லாம் விரட்டி விட்டு அண்ணனை பூ போல இறக்கடி தங்க. அண்ணன் இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உதிரே போனாலும் அந்த கைப்புள்ள அடுத்த வண்டியில ஏற மாட்டான் சொல்லிருக்கல. உட்காருங்க, நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல? ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி. தம்பி கொஞ்சம் மேடு வரலாம் பார்த்து ஓட்டு. உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. கட்டத்துற அங்க பாரு. என்ன வண்டி ஓட்டு, நல்லா அடிச்சு ஓட்டு. அம்மா நீங்க தானே சொன்னீங்க இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. சாரி. என்ன சோரி? போடுறா தம்பி பிரேக்க. இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? ஏண்டா கருவாயா, உன்னெல்லாம் கட்டி போட்டு நம்ம எப்படா தப்பிச்ச? என்ன ஜெயிலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல.
போய் பிள்ளைகளை படிக்க வைங்க. கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஏன்? ஹலோ, அவர் மேல தப்பு இல்ல, நான் தான் பிரேக் அடிச்சேன். அண்ணே வாங்க போலாம். அண்ணனா? உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணே, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி வாங்க போலாம். அசிங்கம் தம்பி, உங்க ஆதரவுல அந்த பயலில நான் 2 பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ. ஆசீர்வாதம் மட்டும் என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? எவன்டாவே இந்த பயிரை நாசம் பண்றேன் கேட்கல சொல்றா. நான் தான்டா. அண்ணே வாங்க போலாம். அண்ணனா? உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணே, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி வாங்க போலாம். அசிங்கம் தம்பி, உங்க ஆதரவுல அந்த பயலில நான் 2 பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ. ஆசீர்வாதம் மட்டும் என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? எவன்டாவே இந்த பயிரை நாசம் பண்றேன் கேட்கல சொல்றா. நான் தான்டா. தோய்க்கு நிக்கிறான கருவாய. இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியே பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன, எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசம் ஆமா, சரியில்லை. பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணே குஞ்சி மிதிச்சு கோழி சாவுமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனாலதான் என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்ன அண்ணன், என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? ஆனா அது இல்லப்பா. இது 2 நறுக்கி பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேச. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குறான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணையும் கட்டதுரையும் நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவன் சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும், எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்ட போய் கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். அண்ணே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ண 1 மாசம் யா, என் கலருக்கு 1 வருஷம், 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். பொண்ணோட வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே
அண்ணப்பா அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் ரத்த வரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போகணும். அதான் ஏன் லட்சியம். நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீல போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம். அப்ப தேங்க. என்ன யாழ் வருதா? அது எப்படி பறக்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட்? சுவிட்ச் அங்க போட்ட லைட் இங்க எரியும்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பன்னாடைகளை மனுஷன் மதிச்சுக்காத. சொல்லு. சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இது லவ் லெட்டர் தானே? நீங்க ஒரு மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டரை நான் ஒரு வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல. அதே தம்பி. டேய் இத பண்றா. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் படக்கூடாது. சபா பண்றா.